மகத்துவ உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, நாம் சேர்ந்த ஆண்டுடைய நாமத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன், அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே உன்னதமானவர், அவர் ஒருவரே பரிசுத்தமானவர், அவர் ஒருவரே மகத்துவமானவர். இந்த தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே. ஓ நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. நீரே ஹல்லேலூயா இயேசு ராஜா, நன்றி ராப்பா. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, thank you இயேசுவே. நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. நீரே ஹல்லேலூயா இயேசுவே, மகத்துவ உன்னதமான தேவனை
இந்த காலவெளியில் ஒரு மனதோடு மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யட்டும். எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமாக, இதோ மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வமாக இந்த காலவெளியிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீரே, உமக்கு ஆராதனை. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, ஓ வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நாடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட சுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் இயேசுவே, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஹல்லேலூயா, ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஓ உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் கர்த்தர் நம்மை மன்னித்து தூக்கி எடுக்கிற தெய்வம். ஏனென்றால் அவர் நம்மை வைத்த அவருடைய கிருபை, அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. என் கால் சறுக்கிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. நிர்மூலமாகாதபடி நம்மை நிற்க வைத்தது தேவனுடைய கிருபை அல்லவா? அந்த கிருபை எவ்வளவு பெரியது! ஜீவனை பார்க்கிலும் அது பெரியதல்லதோ? இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் தேவன் என் மேல் வைத்த அவருடைய கிருபை அது எவ்வளவு பெரியது தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. அவர் நல்லவர். இன்னும் நான் அழியல,
இன்னும் நான் தோற்று போகல, நான் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா அது அவருடைய கிருபை தான். நான் நிக்கிறேன்னா அவருடைய கிருபை தான். எத்தனையோ பேர் என் அழிவைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அழிஞ்சிருவேன்னு சவால் விட்டாங்க, நான் தோற்று போயிருவேன்னு சொன்னாங்க. எத்தனையோ பேர் என்னுடைய வீழ்ச்சியைத்தான் எதிர்பார்த்தாங்க. என் மேல கிருபையை வைச்சு அந்த ஜனங்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தி என்னை கனப்படுத்தி இருக்கிறார்னா ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது. சேர்ந்து கைகளை தட்டி பாட போகிறோம். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். சேர்ந்து கைகளை தட்டி அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீர, ஆனாலும் இருக்கிறேனே. ஏன் ஏன் ஓ இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறேனே. ஏன் கிருபை 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 ஆஹா நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. ஆஹா கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபைப்பா, கிருபை 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 கிருபை. படிப்புல உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிறேன், நீ மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேன். ஏன் 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 படிப்புல உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் ஏன் நிற்கிறேன், நீ மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேன். ஏன் ஏன் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபை ஓ அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. ஏன் பாவமெல்லாம் சாபமெல்லாம் பரிசுத்தமாய் மாறினது. ஏன் ஓ அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. ஏன் பரிசுத்தமா கிருபைப்பா. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. ஆமென். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன்.
போராட்டங்கள் முடியல, பாடுகளும் ஆனாலும் இருக்கிறேனே, இன்னும் நாளியல தோற்று போகல, ஆனாலும் ஏசையா போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறேனே. சத்தமா சொல்லுவோம், கிருப 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 கிருப. நல்ல கைகளை தட்டி கிருபப்பா, கிருபையே நன்றி. கிருப 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 ஏசையா. கிருப 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 கிருப. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது, ஏன் ஏன் ஏன். பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் பரிசுத்தமாய் மாறியது, ஏன் ஏன் ஏன். அற்புதங்கள் நடக்குது, பரிசுத்தமாய் மாறினது, ஏன். கிருபையே கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. நன்றி ஏசையா, தேமே கிருபே கிருப. ஓ, நல்ல கைகளை தட்டி அந்த கிருப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கிருபையே. இதுவரையும் நடத்தினது, இதுவரையும் பாதுகாத்தது, இதுவரையும் நிற்பது, இதுவரையும் ஆமென் எல்லா நிலைகளிலும் நம்மை தலை நிமிர வைத்தது தேவன் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபையின் ஆவி என் மேல ஊற்றுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, தம் கிருபை பெரிதல்லோ, இன்னும் அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நடத்தப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையே எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. நாளெல்லாம் ஆதி போதுமே, சுகமுடன் நம்பலனுடன் வாழ்நாளெல்லாம் ஆதி போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய
கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவானிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசு. சேர்ந்து சொல்வோம், ஆராதனை நன்றி இசையா. ஓ ஆராதனை, ஆராதனை. ஆராதனைக்குரிய ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதித்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எங்களை நடத்தி இருக்கிறார், எங்களை பாதுகாத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றிகளை பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. அப்பொழுது அவள் இப்படியானால் எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் மனைவிக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். காரணம், அவள் மலடியாய் இருக்கிறாள். தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரெபெக்காள் வயிற்றில் 2 பிள்ளைகள் உருவாகி இருக்கிறது. 2 பிள்ளைகள் தன் கற்பத்தில் இருக்கிறதை அவள் உணர்கிறாள். அவளுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே வயிற்றுக்குள்ளே 2 பேர் மோதி கொள்கிறார்கள், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவள் ஒரு கேள்வி கேட்கிறாள், இப்படியானால் எப்படியோ என்று தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறாள். ஆண்டவரே, இவர்கள் 2 பேரும் வயிற்றுக்குள்ளே மோதி கொள்கிறார்களே, அப்படின்னா வெளியே வந்தால் என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையப்பா. என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகிறது, எனக்கு சொல்லும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் அதிலே பலத்தவனாய் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ஜாதிகள் அங்கே இருக்கிறார்கள். ஒருவன் பலத்தவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். கவனிங்கள், காலங்கள் கடந்து போகிறது, பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பிள்ளைகள் வளருகிறார்கள், நாட்கள் கடந்து போகிறது.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது அது உண்மையானது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், வார்த்தைகள் மறைந்து போகாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அதினதின் காலத்திலே அதை சரியாய் நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். எல்லாவற்றிற்கும் ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தருடைய காலம், கர்த்தருடைய நாட்கள் வரும் பொழுது அவர் செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் சரியாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னார், குறித்த காலம் வந்தது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு நாட்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று, தேவனுடைய ஜனத்திற்கென்று ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? உடனே நடந்துடணும், இப்போவே நடந்துடணும், மொத்தமாக நடந்துடணும், கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் மொத்தமாக கொடுத்துடணும், இப்படி தான் நினைக்கிறோம். எல்லாவற்றையும் செய்வார், அதினதின் காலத்தில் செய்வார், அதினதின் நாட்களில் தேவன் செய்வார். ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார் என்றால், ஒரு காரியத்தை கர்த்தர் குறிப்பிடுகிறார் என்றால், அவைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. அதான் சீசன் அப்படிங்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு சீசன் ஆரம்பிச்சிருக்கு, அதான் மழை சீசன். ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். அந்த காலம் வந்த உடனே மழை என்ன செஞ்சிருது? ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது பாருங்க. இந்த நேரத்தில் யார் ஜெபம் பண்ணியும் மழை என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஆண்டவரே எங்களுக்கு சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரே எங்களுக்கு வேலைக்கு போகணும். சர்ச்சுக்கு போகிறது கூட சொல்ல மாட்டீங்க, ஆண்டவரே எங்களுக்கு வேலைக்கு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மழையை கொஞ்சம் நிறுத்தும் ஆண்டவரே. இல்லை ஒரு 3 நாள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் கூட்டம் வச்சிருக்கிறப்பா, இந்த மழையை எப்படியாவது நிறுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சபையாக சேர்ந்து வானத்துக்கு நேர கையை உயர்த்தி மழையை நிறுத்தும், மழையை நிறுத்தும்னு ஜெபம் பண்ணுற பாருங்க. அந்த 3 நாள் தான் நல்ல மழை பெய்யும். நான் ஏன் சொல்றேன்னா, அது காலம், இது ஒரு சீசன். அப்போ அந்தந்த சீசன்ல அந்தந்த காரியங்கள் தவறாமல் நடக்கிறது, தவறாமல் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த வயிற்றுக்குள்ளே வளருகிற இந்த குழந்தை இப்படி இருக்குமோ, இப்படி இருந்தால் இது எப்படி ஆகுமோ, இப்போவுமே இப்படி சண்டை போடுறாங்களே, இது என்ன நிலைமையில் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை அந்த தாய்க்கு இருந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, 2 ஜாதிகள் உருவாக்கப்படுகிறது, ஆனால் ஒரு ஜாதி பலத்தவனாயிருப்பான், அவன் பூமியிலே பலத்திருப்பான் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், காலங்கள் கடந்து போயிற்று. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த யாக்கோபை தொடுகிற ஒரு நாள் வந்தது. யாக்கோபு தேவனை சந்திக்கிற ஒரு காலம் வந்தது. யாக்கோபு தேவனோடு இணைந்து வருகிற ஒரு காலம் வந்தது. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை நான் தேடுவேன், கர்த்தருடைய சமூகம் எனக்கு போதும் என்று தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றான். அன்றைக்கு கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேல் பலத்து இருப்பான். இஸ்ரவேல்னா யாரு? இஸ்ரவேல்னா யாரு? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யார் ரட்சிக்கப்பட்டவர்களாய், யார் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், முழு இருதயத்தோடு இஸ்ரவேலின் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெயர் தான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலுக்குத்தான் வாக்குத்தத்தங்கள், இஸ்ரவேலுக்குத்தான் வார்த்தைகள். இந்த காலவெளியை சொல்லுகிறேன், யார் பலத்திருப்பான் தெரியுமா? இஸ்ரவேல் பலத்திருப்பான். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை அழைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்மை வேறு பிரித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றின ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் தாழ்ந்து போக அல்ல, கீழ் நோக்கி போகிறதற்கு அல்ல, கர்த்தர் நம்மை பலத்திருக்கும்படி செய்வார். இந்த ஆராதனையிலே கர்த்தர் சொல்கிறார், ஒரு இஸ்ரவேல், ஒரு தேவ ஜனம், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனம் இந்த பூமியிலே பலத்து இருப்பான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பலம் என்ன? அதுதான் நான் தொடர்ந்து உங்களோட பேச விரும்புகிறேன். இஸ்ரவேல் பலத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இஸ்ரவேலின் பலம் என்ன? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை படியுங்கள். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்,
அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்லப்படும் போதும் இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் பூமியிலே எப்படி இருப்பான், இஸ்ரவேல் பூமியிலே எப்படி பலத்தவனாய் இருப்பான், இப்படி சொல்லலாம். இஸ்ரவேலின் பலம் என்ன, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் பலம் என்ன, தேவ பிள்ளைகளின் பலம் என்ன. அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நம்மை ஒரு பலவீனர்களாக, ஒரு பலவீன பாண்டமாகவே நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அது சாத்தியம் இல்லை, என் தேவைகள் சந்திக்கப்படலை, நான் எல்லாரை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டேன், இப்படியே நம்மளை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் அப்படி இல்லையாம். இஸ்ரவேல் பலத்து இருப்பானாம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிற பலத்தை குறித்து இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் பிழையாமை ஏற்படுத்தினான். நீ இந்த ஜனங்களை சபிக்கணும். ஏன் தெரியுமா? அவங்க பலத்திருக்கிறார்கள், அவர்கள் பெருகி இருக்கிறார்கள், அவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உன் வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசனம் அந்த ஜனங்களுக்கு பலித்து விடுமப்பா. தீர்க்கதரிசி சொன்னால் அது நடந்துரும், தீர்க்கதரிசி சொன்னால் அது சம்பவிச்சிடும். தீர்க்கதரிசனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளே நிறைவேறிவிடும். நீ சொன்னால் நடக்கும். நான் சொல்கிறேன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், என்ன வெகுமதி வேண்டுமானாலும் தருகிறேன், என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன், நீ இந்த ஜனத்தை சபித்து விடு. இஸ்ரவேலை சபிக்க ஒருவனாலும் முடியாது. இஸ்ரவேல் தேசத்திலே பலத்தவர்கள், இஸ்ரவேல் தேசத்திலே பெரியவர்கள். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிப்பதற்கு அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் கொடுக்கல. ஆமென். சாபம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையிலே. ஆனால் சும்மா உன்னை நான் சபிக்கிறேன், நீ இல்லாம போயிருவ, உன் வாழ்க்கை இழந்துருவ, உனக்கு இப்படி நடந்துரும், உன் பிள்ளைக்கு இப்படி நடந்துரும், உன் குடும்பத்துக்கு இப்படி நடந்துரும்னு காரணம் இல்லாமல் இடுகிற சாபம், அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற சாபம் 100% பலிக்காது. நம்ம வீட்டு தண்ணி அங்கே போறதுனால சாபம் போடலாம், இல்லை ஏதோ ஒரு வளர்ச்சியை பிடிக்காமல் சபிக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் சாபம் போடலாம். நான் சொல்லுகிறேன், அது தேவனுடைய பிள்ளைகளை பலிக்காது. ஏனென்றால் நாம் இஸ்ரவேலர்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம ஏன் பயப்பட வேண்டும்? நம்ம ஏன் இருதயத்தில் கலக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் சொல்லிட்டாங்க இப்படி, இவங்க சொல்லிட்டாங்க இப்படி, ஒருவேளை எனக்கு அது பயமா இருக்கு, அது அப்படி நடந்துருமோ? இல்லை, நடப்பதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிப்பதற்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிப்பதற்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை. நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஆமாப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தால் கொஞ்சமாச்சும் இந்த வாயை திறந்து ஒரு ஆமேனோ ஒரு அல்லேலூயாவோ தோத்திரமோ ஏதாவது சொல்லியிருந்தா உங்களுக்கு நல்லது. ஆமென். இல்லைனா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தான். அதுக்கு மட்டும் அல்லேலூயா சொல்றாங்க பாருங்க. பரவாயில்லை, கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்ரவேலின் பலம் என்ன? சபிச்சிட்டா காரியம் நடந்துருமா? ஒருவேளை அவருடைய மனதில் இருக்கிற காரியத்தை சொல்லிவிட்டால் காரியம் நடந்து விடுமா? இல்லைங்க. என் ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் சபிக்கும்படி வருகிறார்களோ அவனையே கர்த்தர் திருப்புகிறார். ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். அதை நான் மாற்ற முடியாது, அதை நான் திருப்ப முடியாது. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் பலம் என்ன? ஒரு 3 காரியத்தை தியானிக்கலாமா? 1, கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ உங்களை சாதாரணமா நினைக்காத.
இந்த ஜனத்தை சபிச்சிடலாம் நினைக்கிறாத, இந்த ஜனங்களை அழிச்சிடலாம் நினைக்காத, இந்த ஜனங்கள் ஒன்னில்லாம ஆயிடுவார் நீ நினைக்காத. உன்னுடைய பார்வையில் நம்ம சொல்றது நடக்கும் நீ நினைக்கலாம், ஆனா எதுவும் நடக்காது. ஏன் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஜனத்தோடு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஜனத்தோடு இருக்கிறார். நம்முடைய பலம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் பலம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருப்பது. உலகம் கூட இருக்காம இருக்கலாம், உலகத்தின் பெரியவர்கள் கூட இல்லாம இருக்கலாம், அரசியல் தலைவர்கள் இல்லாம இருக்கலாம், சோத்திரம் உலகத்தில் யாரும் நம்ம கூட இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையே, உதவி செய்ய ஆள் இல்லையே, எனக்காக பேச ஆள் இல்லையே, எனக்காக வழக்காட ஆள் இல்லையே, என் காரியத்தை எடுத்து சொல்ல ஆள் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, உனக்காக கர்த்தர் இருக்கிறாரா. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறேன் என்பது நமக்கு பலமா? அதுதான் நமக்கு பலம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருப்பதுதான் நமக்கு பலன். யார் கூட இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? ஆவியானவர் கூட இருக்கிறாரா? அதுதான் நமக்கு பலன். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற மோசே, பல லட்ச ஜனங்கள் அவர்களோடு இருந்தார்கள். வேதத்திலே சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு மோசையோடு பயணித்து வந்தார்கள். மோசைக்கு 30 லட்சம் ஜனங்கள் என் கூட இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு பலம் அல்ல. சர்வ வல்லமை உள்ள தேவன் மோசையோட இருந்ததுதான் அவனுக்கு பலம். அல்லேலூயா. இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே, எனக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே, இவ்வளவு ஆட்கள் இருக்காங்களே, நான் எதையும் சாதிச்சிடலாம், என்ன வேணாலும் நான் செஞ்சிடலாம் என்பது அல்ல. மோசைக்கு அதில் சந்தோஷம் அல்ல. மோசைக்கு எதில் சந்தோஷம் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதனால தான் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். எந்த வார்த்தையை நம்பி ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரு? எந்த வார்த்தையை நம்பி ஜனங்கள் இழுத்துட்டு வந்தாரு? கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது. ஏனென்றால் மோசைக்கு பலம் அதுதான், ஆண்டவர் கூட இருப்பது. யோசுவாவை பாருங்க, ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்துவேன், இந்த ஜனங்களை எப்படி நான் கொண்டு போவேன், எனக்கு தெரியல ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், மோசையோட இருந்தது போல உன் கூடவும் நான் இருப்பேன். அதுதான் யோசுவாவுக்கு பலம், அதுதான் யோசுவாவுக்கு பலம். இல்லையா? சொல்லுங்க. நம்ம பின்னணியில ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல, நம்ம பின்னணியில ஏதோ ஒன்று நமக்கு இருக்கிறது என்பது அல்ல, நம்முடைய பின்னணியிலே எதையோ ஒன்றை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதல்ல. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு யோசேப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பின் பலம் எதில் இருந்தது? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். அவன் பலன் என்ன? கர்த்தர் கூட இருந்தார். அவன் போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் மேல் குற்றம் சுமத்தி அவனை சிறைச்சாலையில் அடைத்தார்கள், கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ சொல்கிறேன், எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக தேவன் தேசத்தில் உட்கார வச்சிருக்கிறார்னா கர்த்தர் அவனோடு இருந்ததுனால. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே உணரணும், தேவன் என்னோடு இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு பலம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். எப்போ? நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருந்தால், நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மளை என்ன செஞ்சிருவாராம்? விட்டுருவாராம். சான்ஸ் கொடுப்பாரு, தருணங்களை கொடுப்பாரு, வாய்ப்புகளை கொடுப்பாரு, சோத்திரம். ஆனாலும் நம்ம அவரோட இருக்க முடியலைன்னா அவரே விலகிடுவாராம். அவர் கூட இருப்பது. நான் சொல்லுகிறேன், எதை இழந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிற அனுபவத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் தேசத்திலே பலத்திருப்பான். இஸ்ரவேலின் பலம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருப்பது. நீர் என்னோட இருப்பதினால் அல்லவா நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. ஆமா. என்ன விசேஷம் நமக்கு வாழ்க்கையில? எது விசேஷித்தவைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறது?
உயர்ந்த நிலையில் இருப்பதா, உயர்ந்த நிலையில் வாழ்வதா, உயர்ந்த நிலையில் வசிப்பதா? இல்லை. தேவன் என்னோட இருப்பது நான் அவரோட இருப்பதல்லவோ விசேஷித்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பது நமக்கு பலமாயிருக்கிறது. இரண்டாவது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களுக்குள்ளே காண்டாமிருகத்தின் பலன் இருக்கிறது என்று சொன்னார். எது நமக்கு பலம் தெரியுமா? ஆமென். கர்த்தர் தந்த பலன், ஆண்டவர் தந்த பலன் நமக்கு பலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், சாதாரணமா நினைக்காத இந்த ஜனத்தை சாதாரணமா எடை போடாத, இந்த ஜனத்தை சாதாரணமா யோசிக்காத. இவங்க சாதாரணமான ஆளு கிடையாது. இவங்களுக்குள்ள என்ன பலன் இருக்கிறது? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் பலத்தை பார்த்துருக்கீங்களா? காண்டாமிருகத்தையே பார்த்ததில்லை பாஸ்டர். அப்புறம் பலத்தை எங்க பார்த்துருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. காண்டாமிருகம் உருவத்தின் பலமா இருக்கு, உருவத்தில் பெருசா இருக்கு. அதனுடைய பலம் எதுல இருக்கு தெரியுமா? அதன் கொம்புல தான் இருக்கு. அது கொம்பு சிறியது தான். அது கொம்பு பார்க்கிறது உருவத்துக்கு ஏற்றபடி இருக்காது. பார்வைக்கு சிறியதாய் இருக்கும், பார்வைக்கு சிறியதாய் இருக்கும். அந்த சிறிய கொம்புல தான் அத்தனை பலமும் இருக்கிறதா. எதிரிகளை தன் கொம்பை கொண்டுதான் வீழ்த்தும். எதிரிகளை தாக்குவது அந்த கொம்பை கொண்டுதான் அது செய்யுமா. பாருங்க, அவ்வளவு பெரிய உருவமா இருந்தும் அதை கொம்பை கொண்டுதான் அத்தனை காரியங்களை செய்கிறது என்றால் அதன் பலம் அதன் கொம்பிலே இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இது போலதான், இது போலதான். பார்வைக்கு ஒருவேளை அற்பமா இருக்கலாம், பார்வைக்கு ஒருவேளை அலங்காரமா இல்லாதது மாதிரி இருக்கலாம், பார்வைக்கு அலங்கோலமாய் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. இவங்களை சாதாரணமா நினைக்காதீங்கப்பா, இவர்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் பலத்திருப்பான். இஸ்ரவேலின் பலம் என்ன தெரியுமா? தேவ பலன் அவர்களுக்குள் இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வசனம் பைத்தியமாயிருக்கும், கெட்டு போகிறவர்களுக்கு வேதம் பைத்தியமாயிருக்கும், கெட்டு போகிறவர்களுக்கு பிரசங்கம் பைத்தியமாயிருக்கும், கெட்டு போகிறவர்களுக்கு உபதேசம் பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இந்த வேதம் நமக்கு தேவ பலன், இந்த வார்த்தை நமக்கு தேவ பலன். சூரிய செடிக்குள்ளே படுத்து கிடந்த எலியாவுக்கு வார்த்தை தான் தேவ பலனாயிருந்தது. ஹல்லேலூயா. போதும் என்று சொல்லுகிறாயே, உன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறப்பா, எழுந்து போ. உனக்கு பின்னால யாருமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு 7000 பேரை நான் உனக்கா வச்சிருக்கிறப்பா. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? எழுந்து போ. உனக்கு இங்க என்ன வேலை? இந்த சூரிய செடிக்குள்ள என்ன வேலை? எழுந்து புறப்பட்டு குகைக்குள்ள போய் படுத்து கொண்டான். மறுபடியும் அங்க சந்திக்கிறார் ஆண்டவர். எப்பா, குகைக்குள்ள இங்க என்ன வேலை? நீ எப்படிப்பட்ட ஆளு? உனக்குள்ள ஒரு தேவ பலன் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் வாழ்க்கையில் உடைந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது, மனம் தளர்ந்து போகும்போது இந்த வசனம் நம்மை பலப்படுத்திட்டா, இந்த வார்த்தை நமக்கு பலனை கொடுத்ததா, இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்தினதா, இந்த வேத வசனத்தினால் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டதா, இந்த வேத வசனத்தினால் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைந்தீர்களா, உங்கள் கசப்பு மாறினதா? ஏனென்றால் வசனம் நமக்கு பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரமானாலும் பில்லி சூனியங்களானாலும் அது அவர்களை சேதப்படுத்துவதில்லை. அன்று சொல்றாரு, இஸ்ரவேல் பலத்திருப்பான், அவனை எதுவும் அணுகாது, எதுவும் அணாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான
குறி சொல்லுதலும் இல்லை. இங்க படிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அப்படின்னா இவங்களை அழிக்கணும், இவங்களை ஒடுக்கணும், இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இவங்களை சேதப்படுத்தணும், இவங்க ஆசீர்வாதத்தை அழிச்சிடணும், இவங்க நன்மையை அழிச்சிடணும் அப்படின்னு தேவ ஜனத்துக்கு விரோதமாய் செயற்படுகிற மந்திரங்கள் தேவ பிள்ளைகளுக்கு பலிக்காதுங்கிறாரு. இஸ்ரவேலின் பலம் என்ன தெரியுமா? எந்த தீமையும் அவர்களை அணுகாது, எதுவும் அவர்களை அழிக்க முடியாது. அப்படி சொல்லலாம், எதுவும் அவர்களை அழிக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளே, அதனால தான் சொன்னார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே. சொல்றவங்களுக்கு நடக்கும். கையை உயர்த்தி, எந்த ஆயுதமும். அல்லேலூயா. உங்களை அழிக்க, உங்களை தகர்க்க, உங்களுக்கு தீமை செய்ய, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு வாசலை தட்டிக்கிட்டு இருக்கான்னா, இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாம் அங்கேயே அழிந்து போகிறோம். உன் எல்லைக்குள் அவன் வருவதில்லை. உன் எல்லைக்குள் வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் எல்லைக்குள் வருவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் பலத்திருப்பான். அல்லேலூயா. சொல்லுவார்கள், எத்தனை முறை, எத்தனை ஆவிகள், இந்த சாத்தான் அந்த சாத்தான் என்னெல்லாமோ அனுப்பி பார்த்தோம் ஐயா, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நடக்காது. ஒரு ப்ரொடெக்ஷன் நம்முடைய வீட்டுக்கு, ஆமே, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பொருளாதாரத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை இன்னொருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிற விஷயம்தான் மந்திரவாதம். வேற எதுலாம் அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். மந்திர சக்தியினால அழிச்சிடலாம், அவங்கள இல்லாம ஆக்கிடலாம், அவங்கள உருக்குலைச்சிடலாம், அவங்க நன்மைகளை கெடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அது அழிக்க நினைக்கிற ஆவி, அது அழிக்க நினைக்கிற சூழ்நிலை, சத்துருடைய நினைவுகள். இன்னைக்கு தீர்க்கமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அது வாய்க்காதே போகும். நீங்க ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கலாம், என்னமோ நடக்கு போல, என்னமோ செய்கிறாங்க போல, ஏதோ ஒரு காரியம் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது போல அப்படின்னு நீங்க பல முறை நீங்க நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் ஜெபம் பண்ணா அந்த பில்லி சூனியத்தை எடுத்துருவாங்க, இங்க போய் ஜெபம் பண்ணா அந்த மந்திரவாதத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இஸ்ரவேலின் பலம் என்ன தெரியுமா? எத்தனை ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக அறுப்பப்பட்டாலும் உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பான். பயப்படாதிருப்பான். உன் பக்கத்தில் 1000 பேரும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், ஆமென், உங்களை அழிக்க, ஆசீர்வாதத்தை அழிக்க, பொருளாதாரத்தை அழிக்க, குடும்பத்தின் சமாதானத்தை அழிக்க, எந்த விதத்தில் எல்லாம் அவன் போராடுறானோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்ல போறான், உன் பலத்தை அவன் பார்க்க போகிறான். அவன் தேவன், அவனோடு இருக்கிறார், அவனுக்குள்ள ஒரு பலம் இருக்கிறது. அதனால அவனை அணுக முடியல, அதனால அவனை தொட முடியல. ஆமே, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. சத்துருவினுடைய நினைவுகள் நடக்காதுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அதை விட பெரிய சக்தி நம்ம கூட இருக்குது, அதை விட பெரிய வல்லமை நம்ம கூட இருக்கிறது, அதை விட பெரிய கரம் நம்ம கூட இருக்கிறது. அதனால எதுவும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. சேதப்படாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்களுக்கு கலக்கத்தை கொண்டு வரலாம், பயத்தை கொண்டு வரலாம், தடுமாற்றத்தை கொண்டு வரலாம். இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, சத்துருக்கள் உனக்குள் இருக்கிற பலத்தை பார்க்க போகிறாங்க. ஏன் இது நடக்க மாட்டேங்க, ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டேங்க? ஏன் தெரியுமா? இவர்கள் தேவன் இவர்களோடு இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இவங்களுக்குள்ள இருக்கு. அதனால இவங்களை அணுகுவதில்லை, இவங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அப்போ மந்திரத்தினால ஜனங்களை அழிச்சிடலான்னு இந்த சத்துருக்கள் நினைத்த பொழுது சொல்லுகிறார், அணுகாதுப்பா. நீ எத்தனை ஏவுகணை அனுப்பினாலும், நீ எத்தனை முறை காரியங்களை நீ செஞ்சாலும் அணுகாதுப்பா. ஏனென்றால் என் கரம் அவர்களோடு இருக்கிறது, என் வல்லமை அவர்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. 4வது சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு துணையாய் இருப்பேன். இஸ்ரவேலின் பலம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார்.
இந்த உலகத்தில் யாரும் நமக்கு துணையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். சர்வ வல்லவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. நிற்பேன் என்று சொன்னவர்கள் நிற்க முடியாமல் போயிருக்கலாம். உனக்காக சாதிப்பேன் என்று சொன்னவர்கள் சாதிக்க முடியாமல் போயிருக்கலாம். நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னவர்கள் பார்க்காமலே போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. உன் பலம் என்ன தெரியுமா? நான் உன் கையை பிடிச்சி உனக்கு துணையா இருக்கிறேன். இதை விட என்ன பலம் தேவ பிள்ளைகளுக்கு? ஹல்லேலூயா! இதை விட என்ன பலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு? இஸ்ரவேல் தேசத்திலே பலத்திருப்பான். ஹல்லேலூயா! எல்லாரும் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆமென். நீங்கள் பலத்திருப்பீர்கள். ஓ, இது என்னமாய் முடியுமோ, இது என்னமாய் முடியுமோ தெரியவில்லை. இப்படியானால் எப்படியோ என்கிற கேள்விக்கு கர்த்தர் கொடுத்த பதில், 2 பிள்ளைகள் சந்ததிகள் உள்ளே மோதி கொண்டிருக்கிறதை குறித்து பயப்படாதே. ஆமென். 2 ஜாதிகளாய் 2 பேரும் இருப்பார்கள், ஆனால் ஒருவன் தேசத்தில் உயர்ந்திருப்பான். இஸ்ரவேல் பலத்திருப்பான். கர்த்தர் நம்மளை இந்த பூமியில இஸ்ரவேலா கர்த்தர் நம்ம மாற்றி இருக்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களோட இருப்பதில் அல்லவோ ஆண்டவரே மகிழ்ச்சி. ஆமென். நீர் எங்களோட இருப்பதில் அல்லவோ மைனர், நீர் எங்களோட இருப்பதில் அல்லவோ சந்தோஷம். ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்? நீர் என்னோடு இருப்பதினால் அல்லவா. ஒரே ஒரு சரணத்தை கைகளை தட்டி ஆமே நல்ல உற்சாகமாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசம் உள்ளது. ஆமே. வாழ்க்கையிலே கூட வருது மராவினி தைத்தினாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா நீர் என்னோடு இருப்பதி. மறுபடியும் தேவா, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். எதினா எதினா ஓ எதினா எதினா என்னோடு இருப்பதினா. எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா எதினா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் என் கூட இருப்பது தான் எனக்கு பலம். தேவ பலன் எனக்குள்ளே இருக்கிறது. எதுவும் என்னை அணுகுவது இல்லை. அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அதுதான் இஸ்ரவேலின் பலம். உங்களை கர்த்தர் இந்த பூமியிலே பலத்திருக்கும்படி செய்வார். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தேட, மகிமைப்படுத்த, ஆராதிக்க, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். பிரயாணங்களுக்கு கூட இரும். ஆபத்துகள் விக்கினங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.